ஸ்லோ அண்ட் காம் சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிருத்திகன்றனால மார்னிங்கே பூஜா ஒர்க்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அம்மா ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருந்தாங்க. மட்டன் டேஸ்ட்டில் சோயா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்தோடனே சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்த சோயாவை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலாவுக்கு ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயாவில் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் நல்லா சோயாவில் இறங்கின உடனே 1/2 மூடி லெமன், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா மட்டன் டேஸ்ட்டில் சோயா கிரேவி ரெடி. புரட்டாசி மாதம் நான்வெஜ் இல்லாதனால வெஜ்ஜில் ஏதாச்சும் இன்னோவேட்டிவாக நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணாத மாதிரி அம்மா ஏதாச்சும் குக் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மாம் டாட்டர் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.